Hello children, good morning. How are you all? I hope you are all fine. This week we are entered the new topic, the Panchabhutas. Today's topic, the Panchabhutas. What is meant by Panchabhutas? பஞ்சபூதங்கள்னா என்ன? ஐம்பூதங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதையெல்லாம் தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். Listen children, Unit 4, the Panchabhutas. What is meant by Panchabhutas? பஞ்சபூதங்கள் என்ன? ஐம்பூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுதான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கிற ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஹார்ட் வேர்ட்ஸ். எர்த், EARTH. எர்த்னா பூமி. வாட்டர், WATER. வாட்டர்னா நீர். ஃபயர், FIRE. ஃபயர்னா நெருப்பு. ஏர், AIR. ஏர்னா காற்று. ஸ்பேஸ், SPACE. ஸ்பேஸ்னா ஆகாயம். குவாரலிங், QUARRELLING. குவாரலிங்னா சண்டையிட்டுக் கொள்ளுதல். நெக்ஸ்ட் ஒன், கிரீட்டட். GREETED. கிரீட்டட்னா வாழ்த்து தெரிவித்தல். நெக்ஸ்ட் ஒன், ஹண்டட். HUNTED. ஹண்டட்னா வேட்டையாடுதல். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார்ம். STORM. ஸ்டார்ம்னா புயல். நெக்ஸ்ட் ஒன், சைக்ளோன். CYCLONE. சைக்ளோன்னா சூறாவளி. Listen children. Earth. Water. Fire. Air. Space. Quarreling. Greeted. Hunted. Storm. Cyclone. One day, loud sounds were heard near the banyan tree. Earth, water, air, fire and space. These are the Panchabhutas were quarreling them about who was the most important of them all. Let us hear what they all to say. ஒரு நாள் ஆலமரத்துக்கு பக்கத்தில் நிறைய சத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் பார்க்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் தான் பெரியவன், யார் இதில் பெரியவங்க, நான் இல்லாமல் உலகத்தில் யாருமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இப்போது அது ஒவ்வொன்றா அதை பற்றி சொல்ல போது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். First one, the earth said, without me, how can plants grow? How can people live, build their houses? So, I am the superior. First இந்த பூமி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நான் இல்லாமல் இந்த பூமியில் எப்படி தாவரங்களை எல்லாம் விளைய வைக்க முடியும், மக்கள்லாம் எப்படி வீடு கட்டி வாழ்வாங்க, அதனால் இதெல்லாம் இல்லாமல் ஜனங்களால் வாழ முடியாது, அதனால் நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லுது. Next one, water said, no, I am the best. I occupy the major part of the earth. I am also a part of all living things. Life is not possible without me. அதாவது வாட்டர் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நோ இல்லை நான் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவன், நான் தான் நான் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலையுமே வாழ முடியாது, அதனால நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சொல்லுது. Next, the fire said, no, I am the best, the superior one, because plants and people make food using me. I also provide heat and light to support life. அதாவது ஃபயர் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தான் உலகத்திலேயே உயர்ந்தவன், நான் இல்லாமல் மக்களால் சமைச்சு சாப்பிட முடியாது, ஸோ ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சொல்லுது. நெக்ஸ்ட் ஏர் செட், அதாவது
காற்று சொல்லுது. என்ன சொல்லுது? நோ நோ நோ, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் த ஏர், ஆல் லிவிங் பீயிங்ஸ் வித்தவுட் பிரீத் மீ நோபடி கேன் லிவ் வித்தவுட் மீ, ஸோ ஐ ஆம் த சுப்பீரியர். அதாவது காற்று என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மக்களால் வந்து நான் இல்லாமல் சுவாசிக்கவே முடியாது, அதனால நான் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் செட், ஆகாயம் சொல்லுது, ஐ ப்ரொவைட் எ பிளேஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ, த எர்த், த சன், த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் ஆல் இன் மீ, ஸோ ஐ ஆம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஆகாயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தான் வந்து பூமியை, நிலம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன் எல்லாத்தையுமே வந்து நான் தான் கொடுக்குறேன், ஸோ நான் தான் வந்து எல்லாருலேயுமே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே வந்து நான் தான் சுப்பீரியர், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தன்னை பற்றி சொல்லிக்கிச்சு. ஆன் ஹியரிங் ஆல் ஆஃப் தெம் த banyan tree said, no life is possible without one of you, so none of you is superior to the other. அதாவது இந்த banyan tree, ஆலமரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் இல்லாமல், இந்த நீங்கள் 5 பேருமே முக்கியமானவங்க, ஒருத்தர் இல்லைன்னா கூட இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது, உங்களில் யாருமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, எல்லாமே சமமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு banyan tree சொல்லுது. The Panchabhutas realized that all of them were necessary for life on earth. They stopped quarreling and treated each other happily. அதாவது ஆலமரம் சொன்னதை கேட்டு இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒருத்தர் பாராட்டிக்கிச்சு. எப்படி? நாம் இல்லாமல், ஒருத்தர் இல்லாமல் கூட இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாது, நாம் எல்லாருமே உயர்ந்தவங்க தான், நாம் 5 பேருமே வந்து இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க தான், நாம் இனிமேல் சண்டை போடாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாராட்டிட்டு இருந்துச்சு. The earth is the home for plants, animals and for all of us. We grow our food on the land. We move from one place to another on the land and play on it. The land gives us all we need to make the different things that we use. அதாவது இந்த பூமி வந்து நமக்கு தாவரங்கள் வாழ்கிறதுக்கும் விலங்குகள் வாழ்கிறதுக்கும் நாம் எல்லாருமே வாழ்கிறதுக்கும் வந்து தேவையான இடங்களை கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கும் வந்து இந்த லேண்ட், இந்த பூமி தான் உதவுது. அதோடு நம்ம விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி தான் நமக்கு இடம் கொடுத்துருக்குது. திஸ் இஸ் அபவுட் எர்த். Next topic is water. Water occupies a major part of the earth. All living things in the world need water to live. We get water from the rain. Water is used to drink, cook, clean things, bathe, swim and grow crops. Children, can you swim? Learn to swim with the support of your elders. அதாவது வாட்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்து இந்த பூமியில் 4ல் 3 பாகங்கள் வந்து வாட்டர் நிரம்பி இருக்குது. ஆல் லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருள்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு இந்த நீர் வந்து ரொம்ப தேவை. இந்த வாட்டர் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மழையிலேருந்து தான் நமக்கு வாட்டர் கிடைக்குது. வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தாவரங்கள் வந்து வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. திஸ் இஸ் அபவுட் வாட்டர். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் த வாட்டர். அதாவது நிறைய வகையான தாவரங்களும் விலங்குகளும் இந்த நீரில் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ஃபிஷ், சீஹார்ஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை, லில்லி, லோட்டஸ். லில்லியும் லோட்டஸும் கூட நீர் இருக்கிறதுனால தான் வாழ முடியுது. திஸ் இஸ் அபவுட் வாட்டர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏர். சில்ட்ரன், அப்சர்வ் த பிக்சர். வாட் டு யூ see in these pictures? Air is everywhere around us. We cannot see the air because it has no shape or color, but we can feel it. Without air, living things cannot breathe. Air is everywhere அப்படின்னா காற்று வந்து எல்லா இடங்களிலுமே இருக்கும். காற்று இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. காற்றுக்கு வந்து ஒரு வடிவமோ கலரோ எதுவுமே கிடையாது.
நம்ம காற்று வர்றதை காற்று அடிக்கும் போது மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வித்தவுட் ஏர் நம்ம அதாவது காற்று இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது. திஸ் இஸ் அபவுட் ஏர். We can smell things and hear sound because of air. ஏர் இருக்கிறதுனால தான் நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. சவுண்டு அதாவது பாட்டு கேட்கறதுக்கும் அப்புறம் ஸ்மெல் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஏர் வந்து யூஸ் ஆகுது. பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளான்ஸ் மூவ் இன் த ஏர். பறவைகளும் விமானங்களும் வந்து காற்று இருக்கிறதுனால தான் பறக்க முடியுது. மூவிங் ஏர் ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ். டு ட்ரை our clothes, wet clothes and to get electricity from windmills. அதாவது இந்த காற்று இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈரமாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து காய வைக்க முடியுது. காற்று மூலமாக வந்து மின்சாரமும் வந்து தயாரிக்கப்படுகிறது. திஸ் இஸ் அபவுட் ஏர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபயர். Early man discovered that he could make fire. He used it to get heat and light from his daily needs. அதாவது ஏர்லி மேன் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய தேவைக்கு வந்து அவங்க நெருப்பையும் லைட்டையும் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. மேக்கிங் ஃபயர் யூஸிங் ஸ்டோன்ஸ். 2 ஸ்டோனை உரசுறதுனால வந்து அவங்க நெருப்பை கண்டுபிடிச்சி அதன் மூலயமா வந்து ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. யூஸிங் ஃபயர் லேம்ப்ஸ் டு கிவ் லைட். அதாவது ஒரு கம்பு எடுத்து அதில் ஒரு துணியை சுற்றி அதில் ஃபயர் வச்சு அதை வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் இஸ் அபவுட் ஃபயர். குக்கிங் த ஹண்டட் அனிமல் யூஸிங் ஃபயர். அந்த ஏர்லி மேன் வந்து அவங்க வேட்டையாடி கொண்டு வந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த ஃபயரை வச்சு தான் அவங்க குக் பண்ணி சாப்பிட்டாங்க. டுடே வி ஆல்சோ யூஸிங் ஃபயர் இன் வெரைட்டி ஆஃப் திங்ஸ். அதாவது நம்ம நெருப்பை வச்சு நிறைய திங்ஸ் வந்து நாமளும் வந்து தயாரிக்கிறோம். திஸ் இஸ் அபவுட் ஃபயர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா ஆகாயம். ஸ்பேஸ் இஸ் தட் விதின் விச் எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த ஆகாயத்தில் தான் வந்து நிலா, நட்சத்திரங்கள், பூமி எல்லாமே இருக்குது. இதன் மூலமா வந்து எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. திஸ் இஸ் அபவுட் ஸ்பேஸ். Children, book exercise. The potter is making a pot. Shall we see how he makes it? Fill in the blanks with the words water, clay, air, fire, wheel. See the first picture. There is a heap of clay. அது குவியலான மண். Second picture. A helper pours water over it. அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த மண் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. See this one. The potter mixes the pot, water and clay. தண்ணியும் இந்த மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர். He makes pot using the wheel. அந்த வீலை வச்சு என்ன செய்கிறாங்க, பானை ரெடி பண்ணுறாங்க. See this picture. After that he leaves them to dry in the air. அந்த பானைகளை செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே வந்து காற்றுல காய விட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். Then he bakes them in the fire. காய வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பில் அந்த பானைகளை வேக வைக்கிறாங்க. லாஸ்ட் ஒன். Now the pots are ready. வேக வச்ச பிறகு இப்போது பானைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. See ya. Look here children. Which is the right way to get more rain? Put the tick mark. இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்தில் வந்து மரம் நடுறாங்க, இன்னொன்றுத்தில் மரம் வெட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த 2 செயலில் வந்து எதை செஞ்சால் மழை வரும், அதுக்கு வந்து டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ see this first picture. என்ன பண்ணுறாங்க, மரம் நடுறாங்க. இந்த பிக்சரில் வந்து மரத்தை வெட்டி விடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ராங். திஸ் ஒன் இஸ் அ கரெக்ட். Listen children. Look here.
fill in the blanks with the given words. அதாவது இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த இடத்துல ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். என்னென்ன வேர்ட்ஸு? ரோட், ட்ராக்ஸ், ஃபீல்டு, ப்ளே கிரவுண்ட். ரோட்னா ரோடு, ட்ராக்ஸ்னால் ரயில் போகிற இடத்த ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீல்டுனா சாதாரண இடம், ப்ளே கிரவுண்ட்னா விளையாடுற பகுதி. ஐ ப்ளே கேம்ஸ் இன் த, எங்கே விளையாடுவோம்? ப்ளே கிரவுண்டில். அதை அங்கே ஆன்சராக எழுதணும். செகண்ட் ஒன், ஐ ரைட் த பைசைக்கிள் ஆன் த, பைசைக்கிள் எங்கே ஓட்டுவோம்? ரோடில். ஐ ரைட் த பைசைக்கிள் ஆன் த ரோட். த ட்ரெயின் மூவ்ஸ் ஆன் த, ட்ரெயின் எங்கே போகும்? ட்ராக். ட்ராக்கில் வந்து ட்ரெயின் போகும். நெக்ஸ்ட் ஒன், த ஃபார்மர் இஸ் ஒர்க்கிங் இன் த, ஃபார்மர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுவாங்க? ஃபீல்டில். விவசாய நிலத்தில் வந்து ஃபார்மர் ஒர்க் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அபவுட் fill in the blanks. Look here children, put a tick mark at the places where fire is being used. இந்த பிக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். லாண்ட்ரி கடையில், லாண்ட்ரியில் வந்து அயர்ன் பண்ணுவாங்க, அங்கே என்ன தேவைப்படும்? ஃபயர், நெருப்பு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வெல்டிங் ஷாப், வெல்டிங் ஷாப்பில் வெல்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஃபயர் தேவைப்படும். ஸோ இதுக்கும் வந்து டிக் மார்க் போடணும். இதுவும் வந்து வெல்டிங் ஷாப். டீ கடை, டீ ஷாப், டீ கடையில் என்ன பண்ணுவாங்க? ஃபயர் யூஸ் பண்ணி டீ வந்து போடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஃபயர் தேவைப்படும். திஸ் இஸ் அபவுட் த புட் த டிக் மார்க். Next one, match the following. Land, first one land. Landல என்ன கட்டுவோம் நாம? வீடு. So we draw line here. Next one, water. Water நம்ம என்ன பண்ணுவோம்? குடிப்போம், drinking. Next, hair. Hair இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? துணிக வந்து காய வைக்க முடியும். Next, fire. ஃபயர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? குக் பண்ண முடியும். ஸ்பேஸ், ஸ்பேஸில் வந்து என்ன இருக்கும்? மூன். திஸ் இஸ் அபவுட் மேட்சிங். லிசன் சில்ட்ரன், லுக் ஹியர். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பஞ்சபூதாஸ் ரிலேட்டட் டு த பிக்சர்ஸ். இந்த பஞ்சபூதங்கள் வந்து எந்தெந்த பிக்சருக்கு வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ், ஏர், land, water, fire. First one, space எங்கே இருக்குது? சாரி, ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், என்னது இது? air. So we should write air. Second one, what is this? Fire. We should write fire. Next picture, what is this? Water. So we should write water here. So this next one, land. We should write land. Next one, space. So we should write space here. Next one, water and soil, fire and water, water and hair. இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த பிக்சரில் எதுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். See the first picture, என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது, மேலே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ we write fire and water. செகண்ட் ஒன், வாட்டரில் பால் இருக்குது, பால்குள்ளே ஹேர் இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் ஹேர். வி ஷுட் ரைட் ஹியர் வாட்டர் அண்ட் ஹேர். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் அண்ட் சாயில். ஸோ சாயில் இருக்குது, மண் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட்டர் அண்ட் சாயில். லுக் ஹியர் சில்ட்ரன், where do you see the பஞ்சபூதாஸ் in this picture? இந்த பிக்சரில் வந்து பஞ்சபூதங்கள் எங்கெங்கே இருக்குது? சர்க்கிள் அண்டு ரைட் த நேம். ஸ்பேஸ், ஏர், land, water, fire. See here, what is this in the part? Water. So we write here circle. This is water. Next one, see here, this is
fire. This is a fire. We should write fire. This is a land. We should write land. Hair is moving. So we write here hair. This is a space. We should write space. Today's homework, name the Panchabhutas. Answer is earth, water, fire, air and space. Name the Panchabhutas. பஞ்சபூதங்கள்னா 5. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். Earth, water, fire, air and space. Second one, name some water animals and plants. Answer is starfish, seahorse, lily, lotus, etc. Name some water animals and plants. அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அனிமல்ஸும் பிளான்ஸுனுடைய நேம். ஸ்டார்ஃபிஷ், seahorse, lily, lotus, etc. ஸ்டார்ஃபிஷ்னா நட்சத்திர மீன், சீஹார்ஸ்னா கடல் குதிரை, லில்லி, லோட்டஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ், seahorse, lily and lotus.